7 பெண் ஆட்டுக்குட்டிகளை சாட்சியாக வைத்து ஆபிரகாம் பெயர்செபா அப்படின்ற துறவை ஆணையிட்டு அதை அபிமெலேக்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டார். இதற்கு சாட்சியா 7 பெண்ணாட்டுக்குட்டிகளை வைக்கிறார். அதனாலதான் அதற்கு பெயர்செபா அப்படின்னு பெயரிடப்படுது. இந்த துறவை அடுத்து 26வது அதிகாரம், ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல பார்த்தோம்னா, ஈசாக்கு, அதாவது ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கு இந்த பெயர்செபா அப்படின்ற ஆசீர்வாதத்தை வந்து அவர் பெற்றுக்கொள்கிறார். தகப்பன் ஆணையிட்டு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை பிள்ளையாகிய ஈசாக்கு அதை என்ன பண்றாருன்னா அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து கொள்றதை நம்ம வேதத்துல நம்ம வாசிக்க முடியும். அதே போல பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அதாவது ஆட்டுக்குட்டியானவரை எப்படி இந்த 7 பெண்ணாட்டுக்குட்டி சாட்சியா இருந்ததோ ஆபிரகாமுக்கு, பிதா இந்த ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவ சாட்சியாக, அதாவது உடன்படிக்கையாக வைத்து நமக்கு வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது பெயர்செபா என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இதை எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் ஜெயித்தாரோ அதே போல நாமும் ஜெயிக்க வேண்டும். எப்படி ஆபிரகாம் அபிமெலேக்குடைய வேலைக்காரர்களோட கையில இருந்து அந்த பெயர்செபா என்கிற துறவை அந்த சாட்சியின் நிமித்தமா, உடன்படிக்கை நிமித்தமாக அந்த துறவை அவர் மீட்டு கொண்டு அதற்கு பெயர்செபா என்கிற பெயரை வைத்தாரோ, இன்றைக்கு பிதா இயேசு கிறிஸ்துவ சாட்சியா வைத்து நமக்கும் வாக்குத்தத்தங்க என்கிற ஆசீர்வாதமான பெயர்செபாவை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த பெயர்செபாவை என்ன பண்ணணும்னா நம்மளும் சுதந்தரித்து கொள்ளணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த பெயர்செபாவை சுதந்தரிக்க முடியாம அதை நழுவ விட்டுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஜெயம் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜெயம் யாருனால வரும்னா கர்த்தரால வரும். நம்ம கர்த்தரால ஜெயத்தை பெற்றுக்கொண்டு அவர் நமக்கு உடன்படிக்கையாக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். உடன்படிக்கை பண்ணி சாதாரணமா அவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கல. ஆங்கிலத்துல வாக்குத்தத்தம் அப்படின்னா என்னன்னா ப்ராமிஸ், அதாவது உடன்படிக்கை பண்ணி நான் இதை உனக்கு நிச்சயமாக செய்வேன், இதை உனக்கு நான் செய்து முடிப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணி நமக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையாக நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்ம கிறிஸ்து இயேசுவின் மூலமாக, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்ம சுதந்தரித்துக் கொள்வோம். இந்த 7வது மாதம் பெயர்செபாவை, அதாவது உங்க வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கிற மாதமாக இருக்க போகிறது. ஹாப்பி ஜூலை. காட் பிளஸ் யூ.